திருப்பூர்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் அப்பா, அம்மா, மகனை வெட்டி கொன்றுருக்காங்க. அப்பா தெய்வசிகாமணி. இவருடைய வயசு 78. அம்மா அலமாத்தாள். இவங்களோட வயசு 75. மகன் செந்தில்குமார். இவருடைய வயசு 46. செந்தில்குமாருக்கு ஆல்ரெடி திருமணமாகி கோயம்புத்தூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்றாரு. இவருக்கு 2 குழந்தைகளும் இருக்குது. தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு ஒரு உறவினர் கல்யாணத்துக்காக சொந்த ஊர் கிளம்பி வர்றாரு. வர்றப்ப தன்னுடைய அப்பா, அம்மாவை பார்த்துட்டு அடுத்த நாள் கல்யாணத்தை பார்த்துட்டு ஊருக்கு போயிடலான்னு கிளம்பி வர்றாரு. அந்த அன்னைக்கு நீங்க அப்பா, அம்மா தங்கிக்கூடிய பண்ணை வீட்டுல நைட் ஸ்டே பண்றாங்க. 3 பேர் ஒண்ணா சாப்பிட்டு தூங்குறாங்க. வெடிக்கால ஒரு 6 மணிக்காட்ட சவரம் செய்யக்கூடிய நபர் வராரு. வர்றப்ப என்னோட அப்பா தெய்வசிகாமணி ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. அதை பார்த்து கச்ச கூச்சலிடுறாரு இந்த சவரம் செய்யக்கூடிய நபர். அதுல தன்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா பாதி உயிரோடு இருக்கிறத பார்த்து உள்ள கை காட்டுறாரு. உள்ள போறப்ப தன்னுடைய மகனும் அம்மாவும் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அந்த சவரம் செய்யக்கூடிய நபருக்கு என்ன மட்டும் இதில் அக்கம் பக்கத்துல வர சொல்றாங்க. வர சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறப்ப பாதி வழியே இந்த தெய்வசிகாமணி இறந்து போயிடுறாரு. போலீஸ் விசாரணையில தெரிய வருது இந்த வீட்டுல இருந்து 8 சவரன் நகை காணாம போயிருக்கு. பணத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க. இந்த தீரன் பட பாணியில ஒரு வீட்டுல இருக்கிறவங்களை கொன்னுட்டு அந்த பணம் நகையெல்லாம் திருடிட்டு போவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நாமக்கல், ஈரோட்டுல இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இப்ப அதை தொடர்ந்து திருப்பூர்லயும் இதே மாதிரி சம்பவம் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. முக்கியமா தனியா இருக்கக்கூடிய வீடுகளை டார்கெட் பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி வேலையில பண்ணிட்டு இருக்கிறாங்க.